சர்ச்சிலே 3 சர்ச்சு வச்சிருக்கானே. தலித் மக்களுக்கு ஒரு சர்ச்சு, நாடாருக்கு ஒரு சர்ச்சு, உடையாருக்கு ஒரு சர்ச்சு. கன்னியாகுமரி போய் பாருங்க, ஒரு தெருல 2 பக்கம் சர்ச்சு. இந்த பக்கம் உடையார் சர்ச்சு, இந்த பக்கம் நாடார் சர்ச்சு. நாடார் சர்ச்சு வந்து உடையார் சர்ச்சுக்குள்ள போக முடியாது, காலை ஒடிச்சிருவான். உடையார் வந்து நாடார் சர்ச்சுக்கு போக மாட்டான். இப்ப அதைத்தான் நான் சொல்ல வரேங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் நினைச்சா மாறிடலாம், கிறிஸ்துவனாக மாறலாம்னு சொன்னேன். கிறிஸ்துவனாக மாறலாம். என்னுடைய பேரை ஜோசப்னு மாத்தி நான் அமெரிக்கா போனா ஜோசப்பா இருக்கலாம். இங்க முடியாது. உங்க அப்பா என்ன ஜாதின்னு தான் கேட்பான். அதனாலதான் சொல்றேன், இங்க மதம் மாற்றுங்கிறது, நான் சொன்னது உங்ககிட்ட, இங்க இருக்கிற முஸ்லீம்கள்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கிடையாது. தொட்டால் தீட்டு பட்டால் பகை. நீங்க வெள்ளைக்காரன் வந்தான், அது வரைக்கும் நாடார் சமுதாயம் ஜாக்கெட்டு போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணா, இந்த மதவாதியை பயன்படுத்திட்டான். எங்க மதத்துல சேர்ந்தா நீங்க ஜாக்கெட்டு போடலாம் அப்படின்னா. முஸ்லீம் வந்து விளம்பரம் பண்ணா, எங்க மதத்துல நீங்க சேரலாம். நான் கன்னியாகுமரியில் இன்னைக்கு அதனாலதான் அங்க கிறிஸ்துவனும் முஸ்லீம் அதிகமா இருக்கான். எனக்கு அல்லாஹ் பிடிக்கும்னு போல. ஒரு பெண் வந்து கல்லுப்பானையை தலையில தான் தூக்கிட்டு வரணும், இடுப்புல தூக்க கூடாதுன்னா, ஜாக்கெட்டு போடக்கூடாது. கற்பனை பண்ணி பாருங்க எப்படி வந்திருப்பாங்கன்னு. கல்லுப்பானையை தலையில தூக்கிட்டு ஜாக்கெட்டு போடாம ஒரு பொம்பளை வந்தா எப்படி இருக்கும்? பையனுக்கு 16 வயசு ஆகும்போது அந்த அம்மாவுக்கு வெக்கம் வருது. அவங்க மட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த அந்த தோல்ல வச்சுக்கிறாங்க அந்த பானையை, இந்த கையால இந்த மார்பை மூடலாமேன்னு. இப்ப திருவாங்கூர் சமஸ்தானம் சட்டம் போனா தலையில தான் கொண்டு வரணுங்கிறான். அப்ப இவன் காலி பயிலா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமே வரலாறுனா என்ன, அரசியல்னா என்ன அப்படின்னு ஒரு சிலர் மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு நமக்காக நல்லது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. பாக்கி 90% யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன, ஒரு கொள்கைனா என்னன்னு தெரியல, ஒரு வரலாறு தெரியல, எதுவுமே தெரியாம ஒரு ஒரு தப்பான டெசிஷன்ஸ் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க.